ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2-3 நாளா நான் கொஞ்சம் வீடியோ போட முடியலைங்க. கொஞ்சம் சளி காய்ச்சலா இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கே இன்னைக்கு சாதம் சாப்பிடவே முடியல. இன்னைக்கு ரசம் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். என்ன ரசம் வைக்கலாம்னு பார்க்கும்போது பருப்பு ரசம் வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி ஐடியா வந்தது. இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ஒரு பருப்பு ரசம் செஞ்சு கட்ட போறேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோ போகலாம். ஒரு சின்ன குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் துவரப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது 3 தக்காளியை சிறுசாக கட் பண்ணியிருக்கிறேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். வெறும் ரசம் வைக்கிறதா பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போதுங்க. இல்லை பருப்பு ரசம் தனித்தனியாக வைக்கிறீங்கன்னா இதுலேயே நீங்கள் பருப்பு ஜாஸ்தியாக போட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணி கூட வடித்து செய்யலாம். சரிங்களா? இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் குறைவாக மஞ்சத்தூள் சேர்த்தியாச்சுங்க. இதை லாக் பண்ணி ஒரு 5 விசில் நல்லா குழைய வேகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பருப்பு வெந்து வர்றதுக்குள்ள ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் தாளிப்பு மறுபடியும் சேர்த்துவோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் சீரகம். இதை ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க, குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, பருப்பு வெந்துருச்சு. பருப்பு தண்ணி தூக்கி கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுறலாங்க. பருப்பு தக்காளியெல்லாம் மசிச்சு விட்டுறலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு பேன் வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுருக்குறேங்க. ஆயில் சூடாட்டுங்க. சூடாயிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகா 1 கிள்ளி போட்டுக்கிறேங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம குறன்னு அடிச்சடிச்ச மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். இது ரொம்ப ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியது இல்லைங்க. சும்மா 2-3 திருப்புனா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யலாம்னா புளிக்கரசல் கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறேன். இன்னைக்கு நான் தக்காளி அதிகமாக போட்டுருக்கிறேன். கொதிக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி, கையோட உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். புளி தண்ணி கொதிச்சிருச்சுங்க. பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது வேக வச்ச பருப்பு, தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் கலந்துக்கலாம். கலந்துட்டு இது கொதி வரக்கூடாதுங்க. அப்படி நுரக்கட்டி வரும்போது நம்ம இறக்கிடணும். நுரக்கட்டி வரும் பாருங்க, லைட்டா கொதிக்க ஆரம்பிக்குது. நுரக்கட்டி இருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். ஒரு அருமையான பருப்பு ரசம் ரெடிங்க. சூப்பரா வந்திருக்கு. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். வேற ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம். அவ்வளவுதாங்க, ஒரு அருமையான பருப்பு ரசம் ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.